விநாயகர் சதுர்த்திக்கு நல்லா சாஃப்டா யம்மியா வகை வகையா விநாயகருக்கு பிடிச்ச மாதிரி பிரசாதம் செய்ய வேண்டாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாஃப்டான இனிப்பு தேங்காய் பூரண கொழுக்கட்டை. இது விநாயகர் சதுர்த்தி சமையல் கொண்டாட்டம் எபிசோட் 1. ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதும் 10 இருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். கூடவே 1/2 கப் தேங்காய் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் ரோஸ்ட் பண்ணிட்டு 1/2 கப் வெல்லம் சேர்த்து கலந்து விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சு தேங்காயோட சேர்ந்து வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பூர்ணம் ரெடி. இப்போ ஒரு பேன்ல 1 கப் பச்சரிசி மாவு சேர்த்து மீடியம் ஃபிளேம்ல 2 இருந்து 3 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து கலந்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க. 1 இருந்து 1.25 கப் தண்ணி தேவைப்படும். நான் இன்னைக்கு 1.25 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு மூடி போட்டு வச்சிருங்க, ஆறட்டும். மாவு கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நல்லா கலந்துட்டு சின்ன சின்ன போர்ஷன்ஸா எடுத்து ரவுண்டா திரட்டி எடுத்துக்கலாம். நடுவுல கொஞ்சமா பூர்ணம் வச்சு சைட்ஸ சீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லனா இந்த மாதிரி மோல்ஸ் நிறைய இப்போ கடையில அவைலபிளா இருக்கு. கொஞ்சமா நெய் தடவிட்டு ஒரு லேயர் மாவு ஸ்டஃப் பண்ணிட்டு உள்ள பூர்ணம் வச்சு சீல் பண்ணிடலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கொழக்கட்டையை வச்சு 10 இருந்து 15 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா